ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்னை டெய்லர். இன்றைக்கி துணிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை செய்கிறப்ப தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி துணிகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது புதுசாக தைக்கிறவங்க என்ன மாதிரியான துணியை வச்சு தைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய சாய்ஸ் காட்டன். அதாவது 2x2 அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அந்த 2x2 கிளாத்தில் நம்ம வந்து துணி மடித்து போட்டு வரைகிறது, வெட்டுறது, தைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய சாய்ஸ். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து ஃபுல் வாயில் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதே மாதிரி என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கலரை எடுத்துக்கலாம். ஆனால் லைட் கலராக இருக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ப்ளவுஸ் இல்லைன்னா நம்ம யார்கிட்டயாச்சும் வாங்கி தைப்போம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா, சில பேர் வந்து எடுத்த எடுப்பில் வந்து குறை மட்டும்தான் சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம புதுசாக தைக்கிறப்போ வாங்கி தைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிஷினை வந்து நல்லா எண்ணெய் போட்டு, அதாவது நம்ம மிஷினை பெரட்டி பின்பக்கம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் அசையுதோ அங்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் போட்டுக்குங்க. புதுசாக ஊசி போட்டுங்க. அதே மாதிரி கத்திரிக்கோலை நல்ல சாண பிடிச்ச கத்திரிக்கோலாக வச்சுக்கோங்க. ஏதோ வீட்டில் இருக்கிற ஒரு பழைய கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்ல கத்திரிக்கோலாக நாம் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமான விஷயம், கத்திரிக்கோல் கீழேயே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்தால் கத்திரிக்கோளுடைய அந்த வெட்டுற அந்த பவர் வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் கத்திரிக்கோல் கீழே விழாமல் பார்த்துக்கணும். அப்புறம் கத்திரிக்கோலை வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணுறது தான் சரி. சரி, இப்போது கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்கை பற்றி நாம் பார்ப்போம். இப்போது ஒரு ப்ளவுஸ் பிட்டை இங்கே நான் 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து மடிப்பு பக்கம். அதுக்கு எதிர் திசையில், அதாவது 2ஆக மடித்து போட்டிருக்கிறப்போ அதுக்கு எதிர் திசையில் இதை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரை பக்கம். இந்த கரையோரத்தை வச்சு தான் நாம் நேர்நூல், குறுக்கு நூல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அந்த கரையோட்டத்தோடு இருக்கிறது நேர்நூல். நமக்கு துணியை வெட்டி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து குறுக்கு நூல். நாம் என்ன ட்ரெஸ் தைச்சாலும் சரி, எல்லாமே கை, உடம்பு எல்லாத்துலேயும் நேர்நூலாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். சரி, இப்போது ப்ளைனான ஒரு துணியில் நாம் இந்த மாதிரி நம்ம நூல் ஓட்டத்தை பார்த்து தைக்கணும். ஆனால் இப்போ டிசைன் போட்ட கிளாத்தில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் நாம் தைக்கிறப்ப நாம் வந்து இந்த கரை ஓட்டத்தை, அதாவது நேர்நூல், குறுக்கு நூல் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, டிசைனை தான் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த மாதிரி பார்டர் வச்ச கிளாத்து. இதில் நாம் ப்ளவுஸ் தைக்கிறப்ப பார்டருக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா போதும். இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு ஃபேப்ரிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வர வீடியோவிலலாம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, வெட்டுறது, அப்புறம் தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.